யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் 2வது அதிகாரத்தில் 2வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். என்னவென்று சொன்னால், ஒரு பலத்த ஜாதி தீவிரமாய் வந்து பரவும். அப்படிப்பட்டது முன்பு ஒரு காலத்திலும் உண்டானதும் இல்லை, இனி தலைமுறை தலைமுறை வரும் வருஷங்களிலும் உண்டாவதும் இல்லை. அவைகள் ஓடுகிற இரதங்களின் இரைச்சலை போலவும் செத்தைகளின் எரிகிற அக்கினி சுவாலின் இரைச்சல் போலவும் யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட பலத்த ஜனத்தின் இரைச்சல் போலவும் பர்வதங்களுடைய சிகரங்களின் மேல் குதிக்கும் என்று இருக்கிறது. இவைகள் ஒன்றை ஒன்று நெருக்காது, ஒவ்வொன்றும் தன் தன் பாதையிலே செல்லும். அவைகள் ஆயுதங்களுக்குள்ளே விழுந்தாலும் காயப்படாமல் போகும். யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? இது எந்த ஜாதி என்று சொல்லி பார்க்கும் பொழுது, சமீபத்தில் அமெரிக்காவில் நடந்ததான ஒரு மிக முக்கியமான சம்பவம். வெள்ளை இனத்திற்கும் கருப்பினத்திற்குமான ஒரு சண்டை. அதில் கருப்பினத்தைச் சேர்ந்தவர்கள் வெள்ளை இனத்தைச் சேர்ந்ததான சில காவலர்களை கொன்றுவிட்டார்கள். இதை எப்படி தடுப்பதென்று அமெரிக்க அரசாங்கத்திற்கு தெரியாமல் போனது. அதன் விளைவாக அவர்கள் ஒரு புது யுக்தியை கையாண்டார்கள். இதுவரைக்கும் அது கற்பனையாக இருந்தது, சினிமாக்களிலே காட்டப்பட்டு கொண்டிருந்தது. அது முதல் முறையாக நடைமுறைப்படுத்தப்பட்டது. அதாவது ரோபோகாப் என்று சொல்லக்கூடியதான ஒரு போலீஸ். ஆனால் அது மனிதன் அல்ல, அது ரோபோட்டிக். முழுவதுமாக இந்த ரோபோட்டிக் போலீஸ் களத்தில் இறங்கி ஜனங்களை முழுவதுமாக, அதாவது அந்த வன்முறையை முழுவதுமாக அழித்து போட்டது, அல்லது வன்முறையை முழுவதுமாக கட்டுக்குள் கொண்டு வந்தது. இந்த ரோபோகாப்பை குறித்து முன்பது கற்பனையாக சொல்லப்பட்டு கொண்ட காரியங்கள் எல்லாம் இப்போதுதான் ஜனங்களுக்கு முதல் முறையாக புரிய ஆரம்பித்தது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ரோபோட்டிக்ஸ், இது ஒரு படிப்பு, இதை படித்து கொண்டிருந்தார்கள். ஏற்கனவே நம்ம ரோபோ பற்றி நிறைய காரியங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். நாமும் நம்முடைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ரோபோட்டை குறித்து நாம் ஃபைனல் காலில் பார்த்துருக்கிறோம். ஆனால் இதை தாண்டி இராணுவத்திலும் ஒரு பிரிவு, ரோபோ பிரிவு உருவாக்கப்பட்டது. ஆச்சரியத்தை அளிக்கிறது. இந்த ரோபோட்டை குறித்து, இந்த ரோபோட் இராணுவத்தை குறித்தும் இந்த ரோபோ காப்பை குறித்து நீங்கள் பார்க்கும்போது, துபாயிலே ஏர்போர்ட்டில் இப்பொழுது மால்களிலே போலீஸ் ரோபோட் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ரோபோட்டுகள், இங்கே சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் அவைகளுக்கு ஒத்துப்போகும். அவைகள் மிக முக்கியமாக நெருப்புகளுக்குள்ளே போனாலும் ஒன்று ஆகாது. அவைகள் பட்டணம் எங்கும் செல்லும், மதில் மேல் ஓடும், வீடுகள் மேல் ஏறும், பலகை வழியாக திருடனை போல உள்ளே நுழையும். ஆனால் இப்பொழுது சமீபத்தில் இதுக்கு ஒத்தது போல ஒரு ஆயுதம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரோபோட்டுகள் ஒரு புறம் இருக்கட்டும், 2வதாக ஒரு ஆயுதம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ட்ரோன் என்று. அதாவது இந்த ட்ரோன் வடிவில் இருக்கக்கூடியதான இந்த நீங்கள் பார்க்கக்கூடியதான இந்த ஆயுதமானது சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆயுதத்தை குறித்து நீங்கள் பார்க்கும்பொழுது அவர்கள் தெளிவாக அதில் சொல்லுகிறார்கள். இதில் ஒரு 3 கிராம் வெடிப்பொருள் இருக்கிறது, அதில் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கேமரா இருக்கிறது, உங்களை அது முழுவதுமாக ஃபோட்டோ எடுக்கும். இதில் ஒரு பெரிய விசேஷம் என்றால், உங்களுடைய கைரேகையோ ஃபோட்டோவையோ அல்லது உங்களுடைய நம்பரையோ கொடுத்து விட்டால் நீங்கள் உலகத்தில் எந்த மூலையிலிருந்து தேடி வந்து உங்களை கொள்ளும். அதற்கு அப்படிப்பட்டதான ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் அதுக்குள்ளே அடங்கி இருக்கிறது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது செயற்கை நுண்ணறிவு. இப்பொழுது இந்த ஆயுதத்தை குறித்து விஞ்ஞானிகள் என்ன சொல்லுகிறார்கள்? தடுத்து நிறுத்த வேண்டும், இது மிக மிக ஆபத்தானது, இது வருவதால் மனித குலமே அழிந்து போகும் என்று சொல்கிறார்கள். யோவேல் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது, அவைகளுக்கு முன்பாக ஜனங்கள் நடுங்குவார்கள், எல்லா முகங்களும் கருகி போகும் என்று இருக்கிறது. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ட்ரோனுடைய இந்த வெப்பனுடைய மிக முக்கியமான தன்மை என்று சொன்னால், இது நெற்றியில் தான் வந்து தாக்கும். 9ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தும் விஷயத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, நெற்றியில் முத்திரை பெறாதவர்களை அது தாக்கினதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பலத்த ஜாதி, அதாவது ஒரு பலத்த ஜனம், ஒரு பிரிவு, ஜாதி என்றால் பிரிவு, ஒரு பிரிவு உண்டாக்கப்பட்டிருக்கிறது. இது மனுஷ பிரிவு அல்ல, வரிசையாக செல்லும், தன் வழியிலே செல்லும், பலக்கணி வழியாக நுழையும். இந்த வீடியோ பாருங்கள், அது பலக்கணி வழியாக நுழைகிறது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோடு ரோபோட்டிக்கோடு இந்த ஆயுதம் இணையும் போது இந்த யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான தீர்க்க தரிசனம் துல்லியமாய் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோடு இருக்கக்கூடியதான இந்த ரோபோட்டிக், இந்த ரோபோ பிரிவு, இந்த சூப்பர் ரோபோகாப் அல்லது ரோபோ இராணுவ பிரிவு, இவை எல்லாம் நம்முடைய காலத்தில் 18-19 தான் புழக்கத்துக்கு வந்திருக்கிறது. இந்த 2000 வருஷங்களுக்கு, ஏறக்குறைய 2600 வருஷங்களுக்கு முன்பதாகவே கர்த்தர் இந்த தீர்க்க தரிசனங்களை உரைப்பதற்கு வல்லமையுள்ளவராய் இருந்தார். ஒரு ஆபத்தான பிரிவு. கடைசியான ஒன்று சொல்லி முடிக்கிறேன். இப்பொழுது மனுஷன் ரோபோட்டை ஆளுகிறான், வெகு சீக்கிரம் வரப்போகிறது. கர்த்தருடைய வருகைக்கு பின்னால் இதே இயந்திரம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோட்டிக், மனிதனை ஆளப்போகிறது. அதைத்தான் இது இங்கு சொல்லுகிறது. யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் அதே காரியம்
இப்பொழுது நடைபெற ஆரம்பித்திருக்கிறது. இனி காலம் செல்லாது. மனிதனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக பல இடங்களில் ரோபோட்டுகள் வர தொடங்கிவிட்டது. இப்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோடு வர தொடங்கிவிட்டது. இனி கடைசி காலத்தினுடைய கடைசி அத்தியாயம் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். நீங்க எங்க வைடன் இந்தியா யூடியூப் சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸ் உடனுக்குடன் பார்க்க வேண்டும் என்றால் கூட இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. God bless you all.